சென்னையில் வீட்டிலேயே வெளிநாட்டு மதுரகங்களை போலியாக தயாரித்து ஆட்டோவில் கடத்தி விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் வெளிநாட்டு மதுபானங்களை போலியாக தயாரித்து விற்பனை செய்வதாக மத்திய புலனாய்வு பிரிவின் சென்னை மண்டல காவல் ஆய்வாளர் அன்பரசி மற்றும் அவரது குழுவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நெல்சன் மாணிக்கம் சாலையில் ஷோபன் பாபு சிலை அருகே சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது ஆட்டோவில் 50 அயல்நாட்டு மதுபாட்டில்கள் பதுக்கியிருப்பதை கண்டனர். பிரபல நிறுவனங்களின் தயாரிப்பு போல் இருந்த அவற்றை சோதித்த போது அத்தனையும் போலி என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆட்டோவை ஓட்டி வந்தவர் மற்றும் அதில் பயணித்த 3 நபர்களை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்களில் ஆட்டோவை ஓட்டி வந்தவர் மாதவரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என தெரிய வந்தது. மற்ற மூவரும் சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரைச் சேர்ந்த ராவுத்தர் நெய்னார் முகமது, கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த சையத் அப்துல் காதர் மற்றும் முகமது நசீர்தீன் என அடையாளம் காணப்பட்டனர். சென்னையைச் சேர்ந்த கோபி என்பவரிடமிருந்து போலியான அயல்நாட்டு மதுபானங்களை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வாக்குமூலம் அளித்தனர். இதனை அடுத்து கோபியை கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்றனர். அவர் அங்கு இல்லை. தமது கூட்டாளிகள் 4 பேர் போலீசிடம் சிக்கிவிட்ட தகவல் அறிந்து தப்பிவிட்டது தெரிய வந்தது. பின்னர் கோபியின் வீட்டை காவல் ஆய்வாளர் அன்பரசி தலைமையிலான போலீசார் சோதனை நடத்தினர். அங்கு போலி மதுபானம் 210 லிட்டர், பாண்டிச்சேரி மாநில மதுபானம் 220 லிட்டர், ஹரியானா மாநில மதுபானம் 19 லிட்டர் மற்றும் 5000 காலி மதுபான பாட்டில்கள் சிக்கின. போலி மதுபானம் தயாரிக்க பயன்படும் பொருட்களையும் கைப்பற்றினர். வீட்டையே மதுபான ஆலையாக வெளிநாட்டு மதுரகங்கள் என்ற பெயரில் போலியாக மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்தது உறுதியானது. பின்பு கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் அண்ணாநகர் மதுவிலக்கு பிரிவு போலீசார் குற்ற வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பிச் சென்ற கோபியை தீவிரமாக தேடி வருகின்றனர். வெளிமாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் வாங்கி வந்து அவற்றை கலந்து வெளிநாட்டு மதுபானம் போல் மாற்றி அதிக விலைக்கு விற்பனை செய்த கும்பல் சிக்கியிருப்பதால் அதன் பின்னணியில் உள்ள நெட்வொர்க்கை வளைத்து பிடிப்பதில் போலீசார் தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.